திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, மகா கணபதிக்கு, நால்வர் பெருமக்கள் திருவடிகளுக்கு, மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள், மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள், மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சமலது தீர்க்க வந்த தேசிய வடிவு நீ. உன்னையல்லால் மற்றொரு துணை காணேன், அந்தமும் ஆதியும் இல்லா அருட்பெரும் சோதியே. ஆதியே, அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் கிரிவலப் பெருமானே, உன்னை போற்றி புகழ்கிறேன், உன் பாதம் சரணமடைகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டில், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அடியேன் மானசீகமாக வழிபடும் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்து, அந்தமில் சிவனை காட்டி அழும் இறை சரணம் போற்றி, வெந்த நீரையே வென்ற வித்தகன் பதங்கள் போற்றி, எந்தையை இருக்கால் தூது அனுப்பினன் இருத்தால் போற்றி, விந்திடும் விழிநீர் வாத உரு நற்பாதங்கள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு முத்திக்கு பொக்கிஷமாக நமக்கு அருளப்பட்ட 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நம் நாவிலே அமர செய்து நாம் செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த மண்டபத்தில் எழுந்து அருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் எம்பெராட்டி திருவடிகளை வணங்கி, நால்வர் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி, இன்று 3 நாள் நிகழ்வாக, நேற்று முதல் நாள் தொடங்கிய இந்த மாநாடு இன்று 2வது நாள் நிகழ்வாக காலையில் வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் தொடங்கிய இந்த திருமுறை விண்ணப்பம் அற்புதமாக நடத்தினார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பொன்னார் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆற்காடு சரவணன் ஐயா அவர்கள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து, திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் என்று திருவண்ணாமலையிலே அடியார் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அடியார் குழுவை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் என்று நாங்கள் வைத்ததனால் என்னவோ, அதுவரை இந்த திருமறை விண்ணப்பம் 7 திருமுறைகளை கடந்து சென்று நாங்கள் உள்ளே நுழையும் போது சிவபுராணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்று சொன்னால் அது மணிவாசகரோடு மட்டுமே தொடர்பு ஏற்படுத்தியது. அதனால் நாங்கள் அடியேன் உள்ளே வரும்பொழுது சிவபுராணத்தை தொடங்கி ஓதிக்கொண்டிருந்தார்கள். மிக அற்புதமான நிகழ்வாக இந்த காலை நிகழ்வில் அடியேனையும் அழைத்து ஒரு சிறப்பு செய்ததுக்காக கண்ணமங்கலம் விஜயனையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த விழா குழுவினர் அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து, அடியேனுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு திருவாசகமும் மணிவாசகரும். திருவாசகமும் மணிவாசகரும் இதை போவதற்கு, இதற்குள்ளே செல்வதற்கு முன் இங்கே திருமுறைகள் விண்ணப்பிக்கப்பட்டு உள்ளே வரும்போது 8ஆம் திருமுறையை இங்கே ஓதத் தொடங்கினார்கள். எங்கெல்லாம் 8ஆம் திருமுறை திருவாசகம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் சிவபெருமானும் மணிவாசக பெருமானும் ஓடி வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய அற்புத திருமுறை 8ஆம் திருமுறை திருவாசகம். அப்போ அவர்களெல்லாம் ஓடி வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய இந்த 8ஆம் திருமுறை ஏன் தெரியுமா? ஓதியது மணிவாசகர், எழுதியது சிவபெருமான். இருவருமே அடடா, நான் ஓதிய எழுத்துக்கள் எங்கேயோ ஒலிக்கிறதே, நான் எழுதிய எழுத்துக்கள் எங்கேயோ ஒலிக்கிறதே என்று சிவபெருமானும் மணிவாசக பெருந்தகையும் இங்கே ஓடி வந்து அமர்ந்து இந்த திருவாசகத்தை கேட்க முயற்சி செய்வார்களா? அவர்களே இங்கே வந்துவிட்ட பிறகு
வேற என்ன சூழல் இங்கே வேண்டும்? உங்களிலே யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தோடு இங்கே வந்திருக்கிறீர்களோ அத்தனை விண்ணப்பங்களையும் இந்த திருவாசக விண்ணப்பமும் திருமுறை விண்ணப்பமும் ஏற்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாம் கைலாயத்தில் போய் வைத்ததற்கும் அண்ணாமலையார் ஆலயத்திலே சென்று வைத்ததற்கு சமம். இன்று நீங்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய புண்ணிய பிறவி நாமெல்லாம். இந்த திருத்தலத்தில் இன்றைய பொழுதில் எல்லோரும் எங்கெங்கோ எதையோ தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பொழுது இது. ஆனால் சிவத்தை தேடக்கூடிய பொழுதாக மாற்றக்கூடிய நிலையிலே நாம் இருந்தோமா? நாம் இல்லை. நம்ம சிவபெருமான் விரும்பினா அதனால உங்ககிட்ட இருந்து அந்த நேரத்தை அவன் விரும்பி எடுத்துக்கொள்கிறானே தவிர நீ விரும்பி சிவபெருமானுக்கு நேரத்தை கொடுக்க விட முடியாது. திருவாசகத்தை இயற்றும் பொழுதே 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசகர் சொல்ல 658 பாடல்களையும் அமர்ந்து தில்லையிலே மணிவாசகர் ஓத ஆனி மாதம் ஆயிலு நட்சத்திரம் இரவன்று நடைபெற்ற நிகழ்வு அது. தில்லையிலே அமர்ந்து ஓதும் பொழுது சிவபெருமான் மாணிக்க வாசகரிடம் சொல்கிறார், அங்கங்கே நீ கத்தினாயே அதையெல்லாம் மொத்தமாக பாடு, அடியேன் எழுதுகிறேன் என்று அந்தனர் ஒருவிலே வந்து அமர்ந்து கேட்கிறார். நான் சொல்ல சொல்ல உன்னால் எழுத முடியுமோ? முயற்சித்து பார்க்கிறேன், நீ சொல்லு பார்க்கலாம். மணிவாசகர் ஓத ஆரம்பிக்கிறார் சிவபுராணத்திலே இருந்து. ஓதி முடித்த பின் ஓத பொழுதே சிவபெருமான் எழுத தொடங்கும் பொழுதே அவருடைய சிந்தையிலே எத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட அடியேனால் எழுதப்பட்ட இந்த திருவாசகம், மணிவாசகரால் ஓதப்பட்ட இந்த திருவாசகம் யாருடைய நாவிலே அமர வேண்டும், யாரெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை 3ஆம் நூற்றாண்டிலே சிவபெருமான் தயாரித்தாராம். அந்த பட்டியலிலே உங்கள் திருநாமெல்லாம் இருந்திருக்கிறது. அன்றைய பொழுது அவன் பட்டியலிலே சிவபெருமான் எழுதினான். அதனால் இன்றெல்லாம் நாம் ஒன்று கூடி அந்த திருவாசகத்தை நாவிலே அமர செய்தோம், கேட்க செய்தோம், அதனுடைய உட்பொருளையும் ஆய்வு செய்கிறோம். அப்ப சிவபெருமானே தயாரித்த பட்டியலில் நம்ம இந்த தேகம் எடுத்து இந்த தேகத்துக்குள்ளே இந்த ஜீவாத்மா இந்த திருவாசகத்தை தொட வேண்டும் என்று 3ஆம் நூற்றாண்டிலேயே சிவபெருமான் திருவாசகத்தை எழுதும் போதே ஒரு பட்டியலிலே நம்மளுடைய திருநாமம், இந்த திருநாமத்தில் இந்த தேகத்தை கொண்டு இந்த ஜீவாத்மா பிறக்கப் போகிறது, அந்த ஜீவாத்மாக்கு இந்த திருவாசகம் சென்று அடைய வேண்டும். அது சிவபெருமான் எழுதிய பட்டியல். அப்போ உங்கள் திருப்பெயர்கள் எல்லாம் சிவபெருமான் எழுதியிருக்கிறான். அந்த காரணத்தினால்தான் இன்று நமக்கெல்லாம் தொட்டு நம்ம இதை பார்த்திருக்கிறோம். எப்பொழுது திருவாசகம் உன்னுடைய திருக்கரங்களில் கிடைக்க பெற்றிருக்கிறதோ சிவனே உன்னை தேடி வந்து அடைந்ததாக மரப்பொருள். அத்தனையும் அவன் எழுதிய எழுத்துக்கள். அதனால் சிவமே நம்மிடம் வந்து தஞ்சம் அடைந்ததற்கு மறைபொருள் திருவாசகம். அவை பாட்டி கூட ஐயா கூட தமிழில் சொல்ல வேண்டும் என்று கூட சொன்னார்கள். அவை பாட்டி கூட சொன்னாங்க, அரிது அரிது மானடரால் பிறத்தல் அரிது, அதன் விடும் அரிது கூன் குருடு, இப்படியெல்லாம் பட்டியலிட்டுட்டே வந்தார்கள். அடியேனை பொறுத்தவரை அவை பாட்டி கடைசியிலே ஒரு நிகழ்வை அந்த சில வரிகளை சேர்த்திருக்கலாமோ என்று அடியேனுடைய சிந்தை. எல்லாத்தையும் சொல்லிவிட்ட அவை பாட்டி கடைசியிலே ஒரு வரியை சேர்த்திருக்கலாம், அரிது அரிது தமிழனாய் பிறத்தல் எல்லாவற்றிலும் அரிது என்று கூட ஒரு வரியை சேர்த்திருக்கலாம். அதன்விடும் அரிது திருவாசகத்தை தொட்டு பார்க்கக்கூடிய பிறப்பாய் பிறப்பது எல்லாவற்றிலும் அரிது என்பது கூட அவை பாட்டி சேர்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட அரிய பிறப்பை நமக்கெல்லாம் சிவபெருமான் அளித்திருக்கிறான். திருவாசகம் என்பது வெறும் நூல் அல்ல, வெறும் திருமுறைகள் அல்ல. திருவாசகத்தை மணிவாசக பெருந்தகை எப்படி நமக்கு அருளினார்? அந்த திருவாசகம் எப்படி மணிவாசக பெருமானுக்கு ஓத வேண்டும் என்ற சிந்தை வந்தது? மணிவாசகருக்கு கிடைத்த அந்த சிவ அனுபவம், இறை அனுபவம், அந்த சிவ அனுபவத்தை, இறை அனுபவத்தை சாரம் குறையாமல் 100% அதிலே ஒரு துளி கூட சாரம் குறையாமல் அடுத்த வருகுண்டிய பிறப்புக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவபெருமானிடம் அவர் விண்ணப்பிக்க, சிவபெருமான் நேரம் வரும்பொழுது உனக்கு அருளப்படும் என்று சொல்ல, மனிதனை விட்டு மனிதன் எழுதினால்
இறை அனுபவத்தையும் சிவா அனுபவத்தையும் உணர்ந்து எழுத்துக்களால் எழுத்துவிட முடியாது. அதனால் இறைவனே வந்து அந்த சிவா அனுபவத்தை மணிவாசகருக்கு தந்து மணிவாசகர் மூலமா திருவாசகத்தை தந்தான். அது முழுக்க முழுக்க இறை அனுபவம் சிவா அனுபவமாக மாறியது. திருவாசகத்தை நீ ஓதும் பொழுது நாவிலே மனம் மொழி மெய்களால் உருகி கண்ணீர் விட்டு உருகிற தன்மை இந்த திருவாசகத்தை ஓதும் போது நமக்கு கிடைக்க பெற்றால்தான் நாம் மெய்யடியார். நாம் எல்லாம் அடியார்கள் கிடையாது. நாம் எல்லாம் அடியார்கள் என்று சொல்கிறார்கள். அடியார்கள் நாம் அல்ல. யார் அடியார்கள்? 4 பெருமக்கள், 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 18 சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், அருளாளர்கள் என்று பட்டியலிலே சர்வசதா காலமும் சிவத்தை மறவாமல் யார் பிறப்பை எடுக்கிறார்களோ அவர்கள்தான் அடியார்கள். நாம் எல்லாம் சிவ பக்தர்கள். நாம் எல்லாம் அடியார்கள் அல்ல. சிவத்தை கனப்பொழுது கூட மறவாமல் சிவமே 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 என்று எந்த ஒரு ஜீவாத்மா சிவத்தை மறவாமல் சிவத்தை வணங்குவதே வேலையாக கொண்டிருக்கிறானோ, நம்ம எல்லாம் நம்மளுடைய தேவைகளை சிவபெருமானிடம் கேட்டு பெற்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அது தேவை, எனக்கு அது தேவை. தேவைகளை பெற்றக்கூடிய ஆத்மாக்களாக நிமிருக்கிறோம். அடியார்கள் எல்லாம் சிவனே நீயே தேவை என்ற விண்ணப்பத்தை தான் அடியார்கள் வைக்கிறார்கள். யார் சிவனே நீ தேவை என்று விண்ணப்பம் வைக்கிறார்களோ அவர்கள்தான் அடியார்கள். நாம் எல்லாம் நம் தேவைகளுக்காக சிவனை வணங்குகிறோம். நாம் எல்லாம் பக்த நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். மணிவாசக பெருந்தகை திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே திருவாத ஊரராக அவர் வருகிறார். திருவாத ஊரராக வந்தவரை அந்த குருந்த மர காட்டுக்குள்ளே இருந்து எங்கேயோ இருந்து ஒரு ஒலி எழும்புகிறது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த ஒலி எழுந்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் திருத்தலத்திலே இந்த ஒளி வந்த திசையை நோக்கி மணிவாசகர் ஓடுகிறார். திருவாத ஊரராக வந்த மணிவாசக பெருந்தகை அமைச்சராக இருக்கிறார். அமைச்சர் கோலத்திலே தான் அங்கே போகிறார். அமைச்சர் கோலத்திலே இருந்து அந்த குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து ஒளி வந்த திசையை நோக்கி ஓடுகிறார். அம்மா யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒளி வந்த திசையை நோக்கி திருவாத ஊரார் குருந்தமர காட்டுக்குள்ளே செல்கிறார். அங்கே அந்தனர் உருவிலே சிவபெருமான் அமர்ந்து தேவர்களை எல்லாம் குழந்தைகளாக்கி வேத பாடசாலையிலே வேதம் நடத்துவதைப் போல ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கிறார். திருவாத ஊரார் அந்த ஒளி வந்த திசையை நோக்கி ஓட அங்கே அந்தனர் உருவிலே சிவபெருமான் அமர்ந்திருக்க திருவாத ஊராரை உற்று பார்க்கிறார். திருவாத ஊரார் வந்திருந்த அந்தனர் உருவிலே வந்த குருவை உற்று நோக்குகிறார். இருவருக்குமான பரிமாணம் செய்யப்படுகிறது. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார் கொல்லோ சதுரர். அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெரும் துறை ஊரை சிவனே. திருவாசகம் முடிஞ்சு போச்சு. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொல்லோ சதுரர். இறைவனே, நான் நீயாக மாறிவிட்டாய், நீ நானாக மாறிவிட்டேன். நான் செய்கிற வேலையெல்லாம் நீ செய், நீ செய்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன். சிவபெருமான் மணிவாசக பெருந்தகை ஒப்பந்தம் போட்டு விட்டார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. யார் சொல்லி யார் எழுதணும் திருவாசகத்தை? இறைவன் சொல்லி. ஆனால் இங்கே யார் எப்படி எழுதினாங்க? மணிவாசகர் சொல்லி சிவபெருமான். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. யார் குதிரையெல்லாம் வாங்கின்னு போனோம்?
மணிவாசகர் வாங்கின்னு போகணும். ஆனால் யார் வாங்கின்னு போனது? சிவபெருமான் வாங்கின்னு போறார். மணிவாசகர் வேலையெல்லாம் சிவபெருமான் செஞ்சாரு, சிவபெருமான் வேலையெல்லாம் மணிவாசகர் செஞ்சார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. சிவம் சொல்ல சிவம் எழுதியதே திருவாசகமே தவிர மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது திருவாசகம் அல்ல. சிவம் சொல்ல சிவமே எழுதியது இந்த திருவாசகம். 51 பதிகங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்திலே 658 பாடல்கள், 5842 வரிகள், 18,864 வார்த்தைகளை கொண்டது இந்த திருவாசகம். இந்த திருவாசகம் 51 பதிகங்கள் 7 திருத்தலங்களிலே அருளப்பட்டது. திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்ட பிறகு அவர் பல்வேறு திருத்தலங்களில் சென்று நீ ஓதிவிட்டு பொதுவினில் வந்து என்னை சந்திக்குமாறு இறைவன் அவனுக்கு ஆணையிட்டான். அதன் அடிப்படையிலே திருப்பெருந்துறையிலே 20 பதிகம், தில்லையிலே 25 பதிகம், திருவுத்தர கோசமங்கையிலே 1 பதிகம், சீர்காழியிலே 1 பதிகம், திருவாரூரில் 1 பதிகம், திருக்கழுக்குன்றத்தில் 1 பதிகம், திருவண்ணாமலையில் 2 பதிகம். இந்த 7 திருத்தலங்களில் 51 பதிகங்களை இப்படித்தான் மணிவாசக பெருந்தகை நமக்கு ஓதி அருளி இருக்கிறார். இந்த 51 பதிகங்களில் இருக்கக்கூடிய இறை அனுபவம், சிவா அனுபவத்தை எப்படி ஒரு நொடி பொழுதில் சொல்லிவிட முடியும்? எப்படி ஒரு கணப்பொழுதில் சொல்லிவிட முடியும்? 51 பதிகங்கள். இங்கே முற்றோதல் விண்ணப்பத்தில் கூட 2 பதிகங்கள் சிவபுராணத்தை பாடிவிட்டு இறுதியாக அச்சோ பதிகத்தை பாடி முடித்து விட்டார்கள். 51 பதிகங்கள் இங்கே பதிவுகளாவது இருக்க வேண்டும் என்று அடியனுடைய சிந்தை. அச்சப்பத்து, அச்சோ பதிகம், அண்டை பகுதி, அடைக்கல பத்து, அதிசய பத்து, அம்மானை, அருள் பத்து, அற்புத பத்து, அன்னை பத்து, ஆசை பத்து, ஆனந்த மாலை, உந்தியார், உயிரின பத்து, எண்ண பதிகம், எம்பாவாய், ஏசரவு, கண்டப்பத்து, கழுகுன்ற பதிகம், கீர்த்தி திராகவல், குயில் பத்து, குலா பத்து, குழைத்த பத்து, கோத்தும்பி, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், சதகம், சாழல், சிவபுராணம், செத்திலா பத்து, சென்னி பத்து, தசாங்கம், தெல்லோனம், தோணக்கம், நீத்தல் விண்ணப்பம், படையாச்சி, படையெழுச்சி, பண்டாய நான்முறை, பள்ளி எழுச்சி, பாண்டி பதிகம், பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, புணர்ச்சி பத்து, பூர்வல்லி, பொற்சுண்ணம், பொன்னுஞ்சல், போற்றி திராகவல், யாத்திரை பத்து, வார்த்தை, வாழா பத்து, திருவன்பா. இந்த 51 பதிகங்கள் மணிவாசகர் நமக்கு அருளி இருக்கிறது. இந்த 51 பதிகங்களிலே எப்படி ஒரு நொடி பொழுதில் அந்த சிவா அனுபவத்தை, இறை அனுபவத்தை நாம் பகிர்வது? நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட நிலையை இறைவன் அருளிருக்கிறான்? சிந்தையே கோயில் கொண்டையம் பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளன்வோர் கைமாறி. எம்பெருமானே, உன் திருவடியை பற்றி கொள்வர்களுக்கெல்லாம் இந்த ஜீவாத்மாவில் நீ வந்து கலந்து பரமாத்மாவோடு கலந்து கொள்கிறாய். எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய். நீ வந்து உள்ளே புகழ்வதற்கு இடமாகவா இந்த உடல் இருக்கிறது? எவ்வளவு அழுக்களும் எவ்வளவு புழுக்களும் நிறைந்த தேகம் அல்லவா இது? எம்பெருமானே, இப்போ நம்ம எல்லாம் இங்கே நல்லா குழு குழுன்னு ஒரு இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். இன்னும் 3 மணி நேரம் நம்மை அமர செய்தால் கூட நாம் இங்கே வந்து அமரக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா இங்கே நறுமணம் இல்லை, நல்ல குழு குழுன்னு இருக்குது, இடம் நல்லா சுத்தமாக இருக்கிறது, நம்ம எல்லாம் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு அசுத்தமான இடத்தில் இந்த மாதிரி உங்களை எல்லாரும் இருக்கை போட்டு அமர செய்தால் எவ்வளோ நேரம் நம்மளால் அமர முடியும்? ஒரு அகோரமான ஒரு தேகத்தை உடைய ஒரு ஆன்மா நம்ம பக்கத்திலே வந்து அமர்ந்து விட்டால் அதை சகித்துக் கொள்வதற்கு எவ்வளோ நேரம் நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியும்? அப்படி நம் மனிதனாக பிறப்பு எடுத்து ஒரு அகோரமான ஒரு தேகத்தை நம் பக்கத்திலே வந்து அமர்ந்தால் கூட சகித்துக் கொள்ள முடியாத இந்த மானிட பிறப்பு, புழுக்களும் அழுக்களும் நிறைந்த தேகமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, உள்ளே இருப்பதெல்லாம் அழுக்கு, வெளியே வருவதெல்லாம் அழுக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் 9 துவாரங்கள் உண்டு. கண் 2, மூக்கு 2, வாய், செவி 2, சிறுநீரகம், மலம் என்று சொல்லக்கூடிய 9 துவாரங்கள்.
உள்ளே இருப்பதெல்லாம் அழுக்கு, அதை தெரியாமல் இருப்பதற்காக இந்த சதை என்பதை, தோல் என்பதை ஒரு போர்வை போல போத்திக் கொண்டிருக்கிறேன். புழுக்கள் நிறைந்த தேகம், அழுக்கள் நிறைந்த தேகம், மலங்கள் ஒழுகுகின்ற தேவம், கண்ணிலிருந்து வர நீர் அழுக்கு, மூலிருந்து வர எச்சை, மூக்கிலிருந்து வர சளி அழுக்கு, வாயிலிருந்து வர எச்சை அழுக்கு, காதிலிருந்து வர சீர் அழுக்கு, சிறுநீரகம் அழுக்கு, மலம் அழுக்கு. இப்படி 9 துவாரங்களில் வெளியே வருவதெல்லாம் அழுக்கு, உள்ளே இருப்பதெல்லாம் அழுக்கு. இறைவனே, நீ வந்து குடிப்பதற்கு ஏற்றவா இந்த தேகம் இருக்கிறது? இந்த நாவாகப்பட்டது எவ்வளவு அழுக்கமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த நாவல்லவா இது? எவ்வளவு சிற்றின்மங்களை கேட்டு கேட்டு சுவைத்து சுவைத்த இந்த தேகம் அல்லவா இது? இத்தனையும் சிற்றின்பங்களை சுவைத்த இந்த தேகத்திலேயா இறைவா, என் நாவிலேயா இந்த திருவாசகத்தை கொடுத்து நமசிவாயம் என்ற வார்த்தையை என் நாவிலே கொடுத்திருக்கிறாய்? நமசிவாயம் சொல்வதற்கு இந்த நா தகுதியானதா? எவ்வளவு சிற்றின்பங்களோடு துளைத்த நாவல்லவா இது? இந்த தேகத்திலேயா இறைவா நீ வந்து உள்ளே புகுந்து இந்த திருவாசகத்தையும் பஞ்சாட்சர மந்திரங்களையும் சொல்ல ஒரு பாக்கியத்தை அருள் இருக்கிறாயே? எப்படிப்பட்ட கருணை கடலப்பா நீ! உன் கருணையை என்னவென்று சொல்வது? அப்ப அவனை நம்ம உணரணும். எப்படிப்பட்ட தேகத்தை இறைவன் நமக்கு அருளி அந்த தேகத்துக்குள்ளே அந்த பரமாத்மா உள்ளே வந்து புகுந்து அந்த பரமாத்மா இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை பற்றி கொள்ளக்கூடிய நிலையை நாம் உண்டாக்குகிறோம் என்று சொன்னால் நீ முயற்சி செய்து உண்டாக்க முடியாது. அவன் கருணை பொழிந்தால் தானே வந்து அது அடையும். அப்ப அது கருணை பொழிய வேண்டும், தானே வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் எதை கொண்டு அடியேன் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைய வைப்பது? எதை கொண்டும் நீ இணைய வைக்க வேண்டாம். திருவாசகம் உன் திருக்கரங்களிலே கிடைக்க பெற்றால் பரமாத்மா ஜீவாத்மாவோடு இணைவதற்கு தானே வந்து முயற்சித்து அந்த பரமாத்மா ஜீவாத்மாவை பற்றி கொள்ளு. அப்படிப்பட்ட தேகத்தை கொண்ட அடியேனுக்கு இப்படிப்பட்ட திருவாசகத்தையும் பஞ்சாட்சர மந்திரங்களையும் எனக்கு நாவிலே சொல்ல அருள் பாவித்திருக்கிறாயே. இந்த திருவாசகத்தை தொட்டால் என்ன பயன்? ஐயா அவர்கள் சிவபுராணத்தை முடிக்கும்போது சொன்னார்கள், பொருள் உணர்ந்து என்ற ஒரு வார்த்தையை கொண்டு முடித்தார்கள். பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. இந்த திருவாசகத்தை நிறைய பேர் கேட்பதுண்டு. ஐயா இந்த திருவாசகத்தை எப்படி பாடணும்? எனக்கு ஒரு மாதிரி பாட வருது, அவருக்கு ஒரு மாதிரி பாடுது, இதுக்கெல்லாம் பண்ணு இல்லையா? எப்படி திருவாசகத்தை பாடணும்? திருவாசகத்தை ஏன் பாடணும்? திருவாசகத்தை நீ பாடவே தேவையில்லை. அப்போ மாணிக்க வாசகர் என்ன செஞ்சார்? சொல்லிய திருவடி கீழ் தான் சொன்னாரே தவிர பாடிய திருவடி கீழ்னு சொல்லலை. திருவாசகம் என்பது மந்திர வடிவிலே சொல்லப்பட்டது, பாடப்பட்டது அல்ல. மணிவாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்றுதான் சிவபெருமான் எழுதி கையொப்பமிட்டாரே தவிர மணிவாசகர் ஓத சிவபெருமான் திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று போடவில்லை. அப்போ திருவாசகம் என்பது மந்திர உருவிலே நமக்கு எளிமையாக நம் நாவிலே அமர செய்யக்கூடிய வார்த்தைகளை சூட்சமமாக மந்திர வடிவிலே கொடுத்தது இந்த திருவாசகம். திருவாசகம் முற்றோதல் என்று நாம் 51 பதிகங்களையும் ஓதப் பெறுகிறோம். அது ஓதக்கூடிய நிலையை தாண்டி சொல்லக்கூடிய நிலையில் யார் வருகிறானோ அவன்தான் மெய்யடியாராக நம்மளால் மாற முடியும். ஓதுவது என்பது புறத்தின் வழியே நாம் நாவிலே புறப்படுகின்ற பாடலாக ஒன்று. அது அடிப்படை. சிவத்தோடு தேடக்கூடிய நிலை, சிவத்தோடு அடைய வேண்டும் என்று சொன்னால் திருவாசகத்தை நீ சொல்லி பழக வேண்டும். மந்திர வடிவில் திருவாசகத்தை நீ சொல்லி பழகினால் இறைவனே உன்னை தேடி வந்து அடைந்து விடுவான். அதற்கு நம் பிறப்பை உணர வேண்டும். நம்மளுடைய பிறப்பு எப்படி இறைவனுடைய கருணையினால் கிடைக்க பெற்றிருக்கிறது. மானிட பிறப்பு என்பது அவ்வளோ எளிதாக நமக்கு கிடைத்துவிட்ட பிறவியா? ஏதோ தாயும் தந்தையும் புணர்வதால் நமக்கு கிடைக்க பெற்ற பிறவியாக நாம் பிறந்து விட்டோமா? இல்லை. அப்பொழுது எப்படி இந்த பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது? எப்படி சிவத்தை நாம் உணரக்கூடிய தன்மையை நாம் பெறப்போகிறோம்? எப்பொழுது திருவாசகத்தை தொட்டு ஓதும் பொழுதெல்லாம், படிக்கும் பொழுதெல்லாம் இந்த
மனம் மொழி மெய் என்று மூன்றும் உருகி கண்ணீர் மல்கப் போகிறது. வெறும் நாம் பாட்டாக ரசிப்பதற்கு திருவாசகம் அல்ல, ஆன்மா உருகி கண்ணீர் மல்வதுதான் திருவாசகம். அந்த ஆன்மா உருகும் நிலை எப்பொழுது இந்த ஜீவாத்மாக்கு கிடைக்கப் போகிறது? அது கிடைக்க பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறப்பை இறைவன் எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறான், இந்த மானிட பிறப்பு எப்படி இறைவன் நமக்கு அருளி இருக்கிறான், அவ்வளவு எளிதாக இந்த மானிட பிறவி கிடைத்து விடாது. அதற்குத்தான் எடுத்தார் மணிவாசக பெருந்தகை. முதலிலே உன்னை நீ உணர்ந்து கொண்டால் சிவத்தை உணர முடியும். நீ யாருனே உன்னை உணராமல் சிவத்தை எப்படி உணர முடியும்? உன்னுடைய பிறப்பு எது, எப்படி நீ பிறந்தாய், எங்கிருந்து இருக்கிறாய், இந்த மானிட பிறவை பிறப்பை எடுப்பதற்கு முன் நீ என்னவாக இருந்திருக்கிறாய், எப்படி இந்த ஜீவாத்மா மானிட பிறவியை கிடைக்க பெற்றிருக்கிறது. போற்றி திரு அகவல் என்று ஒரு பதிகத்தை நமக்கு அருளினார். போற்றி திரு அகவல் பதிகத்தை தான் முதல் பதிகமாக வைத்திருக்கும். சகத்தின் உற்பத்தி என்ற உட்தலைப்பை கொண்டு திருத்தலையிலே அருளப்பட்டது. நம்ம எல்லாம் சொல்றோம், தில்லையில பிறந்தா, தில்லையில பிறந்தா என்ன, தில்லையில பிறந்தா முத்தியா இல்லையா? யாரெல்லாம் நமக்கெல்லாம் எல்லாருக்குமே தில்லையில பிறக்க முடியுமா? இல்லை. நம்ம எங்கெங்கேயோ பிறந்துக்கிறோம். கண்ணமங்கலத்தில், கனியபாடியில், வேலூரில், திருவண்ணாமலையில், இப்படி எங்கெங்கேயோ பிறந்திருக்கிறோம். எங்கெங்கோ நீ பிறந்த இந்த ஜீவாத்மா எப்பொழுது போற்றி திருவகளை உணர்ந்து பாடினால் நீ தில்லைக்கு பிறந்ததற்கு சமம். தில்லையிலே அருளப்பட்ட போற்றி திருவகவல் முதல் ஒரு 25 வரிகளையாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 225 வரிகளை கொண்டது போற்றி திருவகவல். 87வது வரியிலே தான் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று இறைவனை போற்றி செய்யக்கூடிய நிலையிலே மணிவாசக பெருந்தகை ஆரம்பிப்பார். அப்ப இறைவனை போற்றி செய்யக்கூடிய நிலையில் 87வது வரியிலே ஆரம்பித்த மணிவாசக பெருந்தகை பிழைத்தும் 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 என்று 19 தடவை அதில் பிழைத்தும் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் 87 வரிகளுக்கு உள்ளே. அந்த போற்றி திருஅகவலினுடைய சாரம், நேரத்தினுடைய சூழ்நிலையை கருதி சாரம் மட்டும் அடியேன் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். இது அடியேன் சொல்லவில்லை, உங்கள் அனைவர் சார்பாகவும் இங்கு எழுந்தருளிய மணிவாசகரை என்னுள் அழைத்து அவனே உங்களுக்கு சொல்ல அவன் திருவடியில் விழுந்து பற்றி கொள்கிறேன். மணிவாசகர், அடியேன் தான் மணிவாசகர். உங்கள் எல்லோருக்கும் சிவபெருமானுடைய அருளையும் திருவாசகத்தினுடைய உட்பொருளையும் சொல்ல அடியேன் வந்திருக்கிறேன். போற்றி திருஅகவல் என்ற பதிகத்தை அடியேன் எழுதும் பொழுது உங்களுடைய சிந்தையிலே இறைவனை சிவத்தை உணருமாறு எனக்கு சிவம் உணர்த்தியது. அதன் அடிப்படையிலே போற்றி திருஅகவல் என்ற பதிகத்தை அடியேன் இத்திருத்தெல்லையிலே எழுதத் தொடங்கினேன். அது என்னால் எழுதவே முடியவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் என்னுள் இருந்து சிவம் இயக்கும் பொழுது, சிவம் அதை சொல்லாக, சொல் ரூபமாக, சொல் வடிவாக வெளிப்பட்ட பொழுது, சிவமே அதை என் முன் வந்து எழுதும் பொழுது, நான் என்னுடைய நாவிலே இருந்து சொல் பிறப்படுவதற்கு முன்னாடியே என் முன்னாடி இருக்கக்கூடிய சிவம் எழுதி தள்ளியது. என் உணர்வுகளை என் முன்னாடி இருந்த சிவம் உணர்ந்து கொண்டது. உணர்ந்ததை சொல் வடிவாக, எழுத்து வடிவாக எனக்கு அருள பாவித்தது. போற்றி திருஅகவல் முதல் ஒரு 27 வரிகள். நான் முகன் முதலா வானவ தொழுதழ ஈரடியாலே மூவுலக அலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திரு நெடுமால் அன்று அடிமுடி காணும் ஆதரவு அதனில் கடுமுரன் ஏனும் ஆகி முன் கலந்து ஏழ்த்தல முருவ இடத்து பின் எய்ந்து ஊழி முதல்வ சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகில் யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனில் உள்வினை பிழைத்து மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தண்ணில் அம்முதம் பிழைத்தும் 2 திங்களில் பேரூரில் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சதில் பிழைத்தும் 6 திங்களில் ஊரொலில் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்பொழி பிழைத்தும் 8 திங்களில் கட்டம் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமிதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும்
பிழைத்தும் பிழைத்தும் பிழைத்தும் என்று போட்டிட்டு கொண்டு வருவார். இதுல சிவத்தை போற்றக்கூடிய நிலை இந்த ஜீவாத்மாக்கு எப்படி வருகிறது? நம்மளுடைய பிறப்பை நாம் உணராமல் சிவத்தை உணர முடியாது. இந்த பிறப்பு எப்படி நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது? முதலில் அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய சிந்தையிலே சிவன் எனக்கு கொடுக்கிறான். மணிவாசகா, அடியேன் சொல்வதை நீ வார்த்தைகளாக உச்சரி. மணிவாசகராக அடியேன் இருந்து சிவன் சொன்னதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதை வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறேன். சிவபெருமான் எனக்கு சொல்கிறான், அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கின்ற சிவபெருமானுக்கு அடுத்த இடம், எனக்கு அடுத்த இடமாக பெருமாள் இருக்கிறான். பெருமாள் தான் சிவபெருமானுக்கு அடுத்த இடம். சிவம் உணர்த்தியதாக எனக்கு சொன்னான். எனக்கு சொன்னதை அடியேன் பதிவாக பதிவிட்டிருக்கிறேன். நான் முகன் முதலா வானவர் தொழுதழ, அப்படியே அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர் என்று சிவம் எனக்கு உணர்த்துகிறான். நான்முகன் என்று சொன்னால் பிரம்மதேவன், வானவர்கள் என்று சொன்னால் 30 முக்கோடி தேவர்கள். ஈரடியாலே மூவுலக அளந்தானாம் பெருமாள். மாவேலி என்ற அசுரனை அவனுடைய ஆணவத்தை அடக்கும் பொழுது ஓரடி விண்ணுலகத்தையும் ஓரடி மண்ணுலகத்தையும் அளந்த அந்த பெருமாள் 3வது அடி அந்த மாவேலியினுடைய சிரத்திலே வைத்து அவன் ஆணவத்தை நசுக்கினான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பெருமாள், அப்படிப்பட்ட அந்த பெருமாள் அடிமுடி காணும் ஆதரவு அதனில் கடுமுரன் ஏனும் ஆகி முன் கலந்து. சிவம் சொல்றார், அப்படிப்பட்டவன்பா என் கூட இருக்கிறவன், என் கூட இருக்கிற எவ்வளோ வல்லமை தெரியுமா, அவ்வளோ சக்தி படைத்தவன் அந்த பெருமாள். அவன் ஒரு நாள் என்னுடைய திருவடியை காண வேண்டும் என்று முயற்சித்தான். ஏழ்தலம் உருவ, நாம் 8வது உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம், பூலோகம் என்பது 8வது உலகம். ஏன் தெரியுமா திருவாசகம் 8ஆம் திருமுறையாக வந்தது? நாம் 8வது உலகத்திலே இருக்கிறோம். 8வது உலகத்திலே இந்த சிவபெருமான் இங்கே வந்து அமர்ந்து இந்த மானுட குலத்திற்கும் உயிரினங்களுக்காக எழுதி கொடுத்தான். 8வது உலகத்திலே உயிரினங்களுக்கு அருளியதால் இது 8ஆம் திருமுறையாக திருவாசகத்தை வைத்தார்கள் என்று கூட என்னுடைய சிந்தையிலே தோன்றியது. இந்த 8வது உலகத்திலே அருளப்பட்ட இந்த திருவாசகம் எனக்கு சிவபெருமான் சொல்கிறான், அப்படிப்பட்ட உயரிய நிலையில் இருந்த அந்த பெருமாள் என்னுடைய திருவடியை காண வேண்டும் என்பதற்காக கடும் முயற்சி செய்தான். இந்த பூலோகத்திற்கு வந்து இங்கே இருந்து 7 உலகத்தையும் கீழே சென்று பார்த்தான். அதலம் விதலம் சுதலம் ராத்தலம் ரசாத்தலம் மாத்தலம் பாத்தாளம் என்று சொல்லக்கூடிய பாதாளம் வரை சென்று என்னுடைய திருவடியை கண்டுவிடுவேன் என்ற ஆணவத்தினுடைய சொல்லாக அவன் உச்சரித்து புறப்பட்டு சென்று பார்த்தான். என் திருவடியை அவன் காண முடியாமல் தவித்து நிற்கின்றான். அது வரைக்கும் சொல்றார், வழுத்தியும் காணா மலரடி இணைகள். அவருடைய திருவடியை பெருமாளால் பார்க்க முடியவில்லை என்ற பதிவை சிவபெருமான் எனக்கு தந்தார். அப்புறம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு வழுத்துதற்கு எளிதாய் வார்க்கடல் உலகில்னு ஒரு வார்த்தையை போடுறார். நம்ம எல்லாம் மானிட பிறப்பா பிறந்துட்டோம்னா எளிதாக சிவபெருமானுடைய திருவடியை நாம் சென்று அடையலாமா? எனக்கு சிவபெருமான் உரைத்தது. நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கலாம், அப்படியேப்பட்ட அவர் கூடவே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு கூட அவருடைய திருவடியை காண முடியவில்லை. நான்முகன் தேடி காணவில்லை. 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் தேடும் பொழுது கூட மறைந்திருந்து காட்சி கொடுத்தான். ஆனால் இந்த மானிட பிறவியை எடுத்தால் எளிதாக சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து விடலாமா? வழுத்துதற்கு எளிதாய் வார்க்கடல் உலகில். எப்படிப்பா அது? நாம எப்படிப்பா எளிதாக அவன் திருவடியை அடைய முடியும்? நீ எளிதாக அவன் திருவடியை அடையலாம், அதற்கு வழிவகுக்கிறார் சிவபெருமான். எனக்கு கொடுத்த வழியிலே அடியேன் உங்களுக்கு எடுத்து சூட்சமமாக சொல்கிறேன். என்னுடைய தந்தையும் தாயும் புணர்கின்ற காலம், என்னை ஈன்றெடுப்பதற்காக அவர் புணரவில்லை. புணரும் பொழுதெல்லாம் கரு தெரிப்பதில்லை. இறைவனுடைய கருணை கிடைத்தால்தான் புணரும் பொழுது கரு தெரிக்கக்கூடிய காலம் வரும். அப்ப என்னுடைய ஜீவாத்மா
என்னுடைய தாயும் தந்தையும் புணர்கின்ற அந்த காலத்திலே எம்பெருமானுடைய கருணை கிடைக்க பெற்ற பிறகு இந்த ஜீவாத்மா இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்கும் பிறக்க வேண்டும் என்று புணருகின்ற பொழுது சிவபெருமானுடைய கட்டளை அங்கே பிறக்கப்படுகிறது. யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில்யோனின் உள்வினை பிழைத்தும் எம்பெருமானே இந்த பிரபஞ்சத்திலே என்னை ஈன்றெடுப்பதற்காக என்னுடைய தாயும் தந்தையும் புணர்கின்ற அந்த கணப்பொழுது இந்த பிரபஞ்சத்திலே சிறிய உருவம் கொண்ட எறும்பு முதல் பெரிய உருவம் கொண்ட யானை வரை எங்கேயோ ஏதேனும் ஒரு மூலையில் புணர்ந்து கொண்டே இருக்கிறதே. உன்னுடைய கருணை இல்லாமல் போனால் நான் ஈயாக எறும்பாக கொசுவாக மரமாக செடியாக கரடி புலி சிங்கம் நாய் பன்றி என்று எத்தனை பிறப்பு யோனிலே போய் கலந்திருக்க வேண்டும். உன்னுடைய கருணை கிடைத்தது. இத்தனை பிறவிகள் இருந்து தள்ளி வைத்து என் தாயும் தந்தையும் புணர்கின்ற பொழுது இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் என் தாயின் வயிற்றுக்குள்ளே வைத்து நீ மனிதனாக பிறப்படுவதற்கு தகுதியானவன் என்று சிவபெருமானுடைய கருணை எங்கே கிடைத்தது? எல்லா உயிரினங்கள் புணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் புணர்கின்ற பொழுது எம்பெருமானுடைய கருணை கிடைக்கப்பட்டதனால் இந்த தாயுக்கும் தந்தைக்கும் மகனாக இந்த ஜீவாத்மாவை ஒரு தேகத்தை உருவாக்குவதற்காக தாயினுடைய வயிற்றிலே கொண்டு போய் சேர்த்தானே எம்பெருமான். அந்த கருணை இல்லாமல் போனால் இம்மை நேரம் நான் பன்றியாக மாடாக ஆடாக ஓடாக எதையாவது திரிந்து கொண்டிருக்க வேண்டுமே. எம்பெருமானுடைய கருணை எனக்கு கிடைத்தது. அதனால் என் தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கப்பட்டேன். யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில்யோனின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அவ்வளவு சுலபமாக எம்பெருமானுடைய கருணை கிடைக்க பெற்ற பிறகு இது இந்த ஜீவாத்மா தேகத்தை வளர்த்து எடுக்குமா? இல்லை. ஒவ்வொரு கணப்பொழுதும் என் தாய் என்னை ஈன்றெடுப்பதற்காக இந்த ஜீவாத்மா தந்தையினுடைய சுக்கிலமானது தாயினுடைய உதிரத்திலே போய் சேர்ந்த பொழுது ஒவ்வொரு உறுப்பாக வளரும் பொழுதெல்லாம் எவ்வளவு தடைகள் அப்பா! ஒவ்வொரு உறுப்பும் அது வளர 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 இறைவனுடைய கருணை ஒவ்வொரு கணப்பொழுதும் கிடைக்கப்பெற்றே இந்த முழு தேகத்தை என்னுடைய தாயினுடைய உதிரமானது வளர்க்க செய்கிறது. முழுமையான ஒரு தேகம் இது முழு வளர்ச்சி அடைகிறது. அதற்கு எத்தனை கட்டங்களில் அடியேன் பிழைத்திருக்க வேண்டும்? ஒரு மாதத்தில் இருந்து 10 மாதம் வரை இது எப்படியெல்லாம் அனுபவித்து 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 பல கட்டங்களில் இருந்து இது பிழைத்து 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 முழு தேகத்தையும் பெற்ற பிறகு தாயினுடைய துன்பக் கடலில் இது வெளியே ஒளியோடு சத்தம் போட்டு வெளியே வந்தால் நாம் எல்லாம் சிரிப்போடு மகிழ்வோம். அப்போ ஒவ்வொரு கணப்பொழுதும் அதுதான் 10 மாத நிகழ்வு. அது ரொம்ப நேரம் அடியேன் அதில் ஆழ்ந்து போய் சொல்லலாம், நேரமாகிவிட்ட காரணத்தினால். ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் 2 திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சதில் பிழைத்தும் 6 திங்களில் ஊராளர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்பொழி பிழைத்தும் 8 திங்களில் கட்டம பிழைத்தும் 9 வருதரு துன்பம் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் என்று 10 மாத நிகழ்வுகளை பட்டியலிட்டு காட்டுகிறார் மணிவாசக பெருந்தகை. உன்னுடைய பிறப்பு அப்படியே ஒரே தேகமாக முழு தேகத்தோடு எடுத்து தாயினுடைய வயிற்றிலே சிவபெருமான் வைக்கல. துளி துளியாய் உன்னுடைய உறுப்புகள் வளர வளரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு கணப்பொழுதும் சிவபெருமான் ஓடி வந்து இந்த தாயினுடைய வயிற்றிலே அமர்ந்து இந்த கருவாக்கு எப்படி தேகத்தை உருவமைக்க வேண்டும், எப்படி குறைபாடுகள் இல்லாமல் இந்த தேகம் வளர வேண்டும் என்று எப்படிப்பட்ட குறைபாடுகளோடு இருந்தாலும் சரி அந்த தேக உரு அமைப்பை சிவபெருமான் என்னுடைய தாயினுடைய கருவறையிலே இருந்து இதை உரு அமைக்கிறானாம். ஒவ்வொரு மாதமும் அவனுடைய கருணை கிடைக்கப்பெற்றே இருக்கிறது. அப்படி கிடைக்கப்பெற்ற இந்த தேகத்தை ஒளியோடு நம் சத்தம் போட்டு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து இந்த பிரபஞ்சத்திலே நாம் விழும் பொழுது
கருவறையிலே இருந்து கனப்பொழுது கனப்பொழுது சிவத்தோடவே தொடர்பு ஏற்பட்டிய இந்த கரு எப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் வெளியே வந்து தொல்லியதோ அத்தனையும் மறந்தே போனது. யார் கண் திறக்காதவரை சிவபெருமானே எனக்கு துணை, கண் திறந்த பிறகு இந்த உலகமே எனக்கு துணை என்று நம்மளுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறோம். ஏன்னா நமக்கு கண்ணு திறந்தாச்சு, பார்வை வந்தாச்சு, இனிமேட்டு நான் பார்ப்பதெல்லாம் எனக்கு துணையாக இருக்கும் என்று நமக்கு நம்பிக்கை. என் தாய் தான் எனக்கு எல்லாமே. ஒரு காலகட்டத்தில் தாய் போய் விடுவாள், தந்தை தான் என்று நினைப்போம், தந்தையும் ஒரு காலகட்டத்தில் சென்று விடுவார், உடன் பிறந்தவர்கள் என்று நினைப்போம். காலப்போக்கில் அந்த உறவு எப்பேற்பட்டது என்று உனக்கே உணர்த்தப்பட்டுவிடும். எல்லாமே என் மனைவி தான் என்பாய், மனைவியும் ஒரு காலகட்டத்தில் உன்னிடமிருந்து போகக்கூடிய காலங்கள் வரும். என் பிள்ளைதான் என்பாய், அவனுக்கு திருமணம் நடக்கும் வரை நாம் அவனை பாராட்டுவோம், அவன் திருமணம் நடந்த பிறகு அவன் வாழ்க்கையை பார்த்துடுவான், அதுவும் பொய் என்று நமக்கு உணர முடியும். இப்படியாக உறவுகளை நம்பி 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 எல்லா மானிட பிறப்பையும் இவன்தான் எனக்கு எல்லாமே, இதுதான் எனக்கு எல்லாமே என்று எவையெல்லாம் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அத்தனையும் பொய்யான பிறகு சிவமே நீயே துணைன்னு 60 வயசுல போய் நம்ம தேடுறோம். அந்த கருவிலே இருந்த நினைவு 60 வயதை கடந்த பொழுது நமக்கு வருகிறது. அதற்கு நம்ம இவ்வளவு பக்குவ நிலை அடைய வேண்டியிருக்கிறது. எக்கணமும் எப்பொழுதும் சிவத்தை மாறாமல் சிவத்தையே சொல்லக்கூடிய பிறப்பு எப்பொழுது எடுக்கப் போகிறோம்? இந்த உலக வாழ்க்கையில் சுழன்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா எப்பொழுது இறைவனை நாடி அது தஞ்சம் அடைந்து இறைவனோடு அது ஐக்கியமாகக்கூடிய பக்குவத்தை இந்த ஜீவாத்மா எப்பிறவியில் கிடைக்கப் போகிறது? எவ்வளவோ பிறப்பு எடுத்துட்டோம். எனக்கு சிவபெருமான் அருளியது, எப்பா நீ எவ்வளவு பிறவியை இந்த மானிட பிறவிக்கு கொடுத்திருக்கிறேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். பிறந்து இளைக்கிறது, இளைக்கிறதுனா என்ன? நம்ம பார்க்குறோம், உடம்பு நல்லா இருந்தால் 6 மாதம் பொறுத்து அவளுக்கு என்னம்மா இவ்வளோ இழைச்சிட்ட, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஊன் கொண்ட பார்வையில் நாம் இந்த தேகத்தை பார்த்து இளைத்து விட்டோம் என்கின்றோம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா எத்தனை பிறவிகளை எடுத்து 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 சிவத்தை தேடாமல் இன்னும் அது நல்லாவே இருக்கிறது. சிவத்தை தேடக்கூடிய பிறப்பாக இந்த ஜீவாத்மா இருந்தால் அந்த ஜீவாத்மா இளைத்து போகணும். என்னடா பிறவி இது? பிறந்து 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 சுழன்று 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 அவன் திருவடியை நாடாமல் சிவத்தை நினைக்காமல் அவ்வப்பொழுது சிவத்தை நினைக்கக்கூடிய பாக்கியம் மட்டுமே நமக்கு கிடைக்கிறதே. எக்கணமும் அவனை மறவாமல் பிறப்பு யார் எடுக்கிறார்கள்? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறப்பை அறுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பிறப்பை எடுக்க வேண்டும். அந்த பிறப்பு சிவத்தை கனப்பொழுது கூட மறவாமல் இருக்கக்கூடிய பிறப்பாய், அது மகான்கள் பிறப்பாய், அருளாளர்களாய், அது நால்வர் பெருமக்களைப் போல 63 நாயன்மார்களைப் போல நம்ம ரிஷிகள் மகான்கள் சித்தர்களைப் போல அந்த பிறப்பை நாம் எடுக்க வேண்டும். அது நமக்கு கிடைக்குமா? அப்படிப்பட்ட பிறப்பு இனி நாம் எடுக்கப் போகிறோம். இதுக்கு முன்னாடி கூட மனித பிறவி நீ எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த மனித பிறவில் சிவத்தை உணராமல் உலக வாழ்க்கையில் மட்டுமே ஈடுபட்டு மாண்டு இருக்கலாம். இப்பொழுது நீ எடுத்த இந்த மனித பிறவியிலே நீ செய்த புண்ணியம் எது தெரியுமா? இன்று வந்து அமர்ந்து இந்த திருவாசகத்தினுடைய உட்பொருளை மணிவாசகர் சொல்ல நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அடியேன் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் மறுபிறவி என்பது இருக்குமாயின் மறுபிறவியில் சிவமே நினைக்கக்கூடிய பிறவியாய் உங்களுக்கு அருள வேண்டும். அது எம்பெருமான் வந்து எழுந்தருளி உங்களுக்கு செய்வான். பொருள் உணர்ந்து என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இறுதியாக அந்த ஒரு நிகழ்வு மட்டும், ஐயா அவர்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், அதனால் இறுதியாக அந்த நிகழ்வை மட்டும் அடியேன் சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நிறைவாக சொல்கிறேன், நிறைவாகவும் சொல்கிறேன். இந்த நிறைந்த அடியார் திருக்கூட்டத்திலையும் சொல்கின்றேன். ஐயா அவர்கள் பொருள் உணர்ந்து என்ற ஒரு வரியை எடுத்து சொன்னார். இந்த பொருள் உணர்ந்து என்பது பாட்டின் வரிகளினுடைய பொருளை அல்ல.
சிவபுராணத்தில் நம்ம ஒரு கேள்வி, எந்த கேள்வி சிவபுராணத்தில் நீங்கள் எடுத்து திருவாசகத்தில் கேட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வினா எழும்பும், எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு விடை வந்து கிடைக்கும். அந்த வினா விடையை நீங்கள் இணைத்து பார்த்தால் சூட்சமங்கள் உங்களுக்கு விலகப்படும், திரை உங்களுக்கு அகலப்படும். பொருள் உணர்ந்து என்று சொன்னார். பாட்டினுடைய பொருளை உணர்ந்தால் நமக்கு கண்ணீர் வராது. அப்ப எதை உணரணும்? பரம்பொருள். அந்த பரம்பொருளை உணர்ந்து இந்த சிவபுராணத்தை ஆரம்பிக்கணுமா? மணிவாசகர் சொல்றார், அடியேன் சொல்கிறேன், சிவபுராணம் எழுதும் பொழுது முடியும் தருவாயிலே பரம்பொருளை உணர்ந்து ஓத வேண்டும், இந்த சிவபுராணத்தை சொல்ல வேண்டும். சரி, சிவபுராணத்தை பொருள் உணர்ந்து என்ற நிலைக்கு பரம்பொருளை உணர்ந்து, எனக்கு திருவாசகம் என்பது எதுவும் எனக்கு தெரியாது. திருவாசகம் யாரால் எழுதப்பட்டது தெரியாது. திருவாசகம் யாரால் ஓதப்பட்டது தெரியாது. அதில் எத்தனை பதிகங்கள் இருக்கிறது தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, பரவாயில்லை, மனிதனாக வந்து விட்டாய். அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. திருவாசகத்தினுடைய சூட்சமங்கள் 3. ஒன்று, இறைவன் திருவடியை நாம் சென்று அடைவது. நமக்கு அந்த பாக்கியம் இருக்கிறதா? எனக்கு இல்லை, உங்க எல்லாருக்கும் இருக்கிறதா? இறைவனுடைய திருவடியை நாம் சென்று அடைவது, நமக்கு அந்த பாக்கியம் இப்பிறப்பில் நமக்கு இல்லை அப்படின்னு அடியேன் நினைக்கின்றேன். இப்போ மணிவாசகர் இருந்து வெளியே வந்து சிவகுமாரா பேசுகிறேன். சிவபெருமானுடைய திருவடியை அடைய எனக்கு பாக்கியம் இல்லை. சரி, அடியேன் இருக்கும் இடத்திலேயாவது சிவத்தை வர வைத்து அவனோடு அழிக்கமாகலாம் என்று பார்த்தால் அதுவும் எனக்கு சக்தி இல்லை. நான் இருக்கும் இடத்துல சிவபெருமானை வர வச்சு நம்மளால் பேச முடியுமா? அதற்கும் நமக்கு சக்தி இல்லை. அப்போ நாம் 3வது ஒரு வழி மணிவாசகர் நமக்கு சொல்லித்தரார். இது 2ம் உன்னிடம் இயலாததா? ஆம் சாமி, இது 2ம் என்னால் முடியாதது. அப்பனா ஒன்று செய். சொல்லுங்க சாமி, செய்கிறேன். அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாய் திருட்டுத்தனமாவது போய் உக்காந்து விடு. அவர்கள் கைலாயம் போகும்போது நீயும் அவர்களோடு ஒட்டி கொண்டு ஓடிவிடு. அந்த பதிகத்தை ஓதியதுதான் யாத்திரை 10. அடியார்களோடு ஒரு அடிவனாக நீ இருந்து விட்டால் யாத்திரை 10 ஓதும் பொழுது அடியார்கள் எல்லாம் கைலாயத்துக்கு போவார்கள். நீ அந்த அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாக இருந்து விட்டால் உன்னையும் அவர்கள் அழைத்து கொண்டு ஓடி போய் விடுவார்கள். பொருள் உணர்ந்து சொல்லுவார், பொருள் உணர்ந்து பாடுவார் அல்ல. அந்த பரம்பொருளை உணர்ந்து திருவாசகத்தை நீ சொல்ல ஆரம்பித்தால், சிவபுராணத்தை சொல்லும் பொழுது மனிதனாக நீ வந்து அமர்ந்து சிவபுராணத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்படியே இதுக்கு பதிலாக அச்சோப்பதிகத்தினுடைய அச்சோப்பதிகத்தை பாடி முடிச்சாங்க. செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பரம்பொருளை உணர்ந்து இந்த சிவபுராணத்தை தொடங்கிய உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவாத்மா பயணம், சிவபுராணத்திலிருந்து அச்சோபதிகம் நீ முடியும் பொழுது யாரெல்லாம் இந்த திருவாசகத்தை சிவபுராணத்திலே மனிதனாக வந்து தொட்ட இந்த ஜீவாத்மாவை எல்லாம் நம்மையும் ஒரு பொருளாக்கினார். சிவபுராணத்தை தொடங்கும் பொழுது மனிதனாக தொடர்ந்த மனிதா, நீ அச்சோப்பதிகம் முடியும் பொழுது உன்னையும் பரம்பொருளாக்கவே தன்மையை சிவபெருமான் இந்த திருவாசகத்தின் மூலமாக நமக்கு அருள்வானாம். நம்மையும் ஒரு பொருளாக்கி, என்ன பொருளாகிறது? சிவமாவே மாற்றுவது. அப்ப மனிதனா இந்த சிவபுராணத்தில் நம்ம தொடங்கிய இந்த ஜீவாத்மா பயணம் அச்சோபதிகம் முடியும் பொழுது இறுதியில் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி கொண்டு இந்த ஜீவாத்மா கொண்ட இந்த தேகத்தையும்
பரமாத்மாவே மாற்றக்கூடிய தன்மை சிவபெருமானுடைய கருணையினால் நிச்சயம் திருவாசகத்திலே கிடைக்கும் என்று மணிவாசக பெருமான் சாட்சியாக சத்தியமாக திருவாசகத்தின் மூலமாக நம்ம பெறக்கூடிய அற்புத நிலை. இதற்காக நீ தனியா தவம் செய்ய வேண்டாம், ஆலயங்களை தேடி ஓட வேண்டாம், சிவத்தை தேடி ஆலயமாக தேட வேண்டாம். அமர்ந்த இடத்தில் இருந்து திருவாசகத்தை உட்கார்ந்து சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் வரை நீ சொல்லி பழகு, ஓதி பழக வேண்டாம். சொல்ல 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 அந்த வார்த்தைகளினுடைய உட்பொருள் உன்னை அறியாமல் உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா ஜீவாத்மாவை எழுந்து பற்றி கொள்ளக்கூடிய நிலை தன்னாலே ஏற்படும். அந்த நிலையைத்தான் இந்த திருவாசகம் நமக்கு, திருவாசகமும் மணிவாசகரும் நமக்கு தந்து அருளியனான். அந்த திருவாசகத்தை நாம் எல்லோரும் செல்லும் இடங்களிலெல்லாம் சைவ இல்லங்களில் இந்த திருவாசகத்தை கொண்டு போய் சேர்ப்பதே சிவத்தொண்டாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் சைவம் இருக்கிறதோ அந்த சைவத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே எல்லா இல்லங்களிலும் இந்த திருவாசகத்தை கொண்டு போய் சேர்ப்பதே இறை தொண்டாக, சிவத்தொண்டாக. நம்மளுடைய பிரபலமானவர்கள், அவர்களோடு நம்ம புகைப்படம் எடுத்துக்கொண்டால் நாம் வீட்டிலே மாட்டி வைத்து அழகு பார்ப்போம். அவர்களுடைய கையெழுத்து, நம்மளுடைய நேருஜி அவர்களோ, முன்னாள் பிரதமர்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர்களோ, முதலமைச்சரோ யாராவது நம்மளோட நெருக்கமாக இருந்து விட்டால், இப்போ சரவணன் ஐயாவோட நெருக்கமான ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு ஆற்காட்டில் சரவணன் ஐயாவை தெரியும், அவர் ஒரு கையெழுத்துட்டார்னா என்னுடைய மகனுக்கு சொல்லுவேன், டே ஆற்காடு போனால் சரவணன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணு, எது வந்தாலும் அவர் உனக்கு உடனே செஞ்சு கொடுத்துருவார். அவர் கையெழுத்து இட்ட ஒன்றை பத்திரமாக பாதுகாத்து என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆற்காடில் ஒருவர் இருக்கிறார், வேலூரிலே ஒருவர் இருக்கிறார், ஆம்பூரிலே ஒருவர் இருக்கிறார் என்று என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு பிரபலமான எந்தெந்த ஊரில் இருக்கிறார்களோ அவர்களோடு தொடர்பு எடுத்துக்கொள்ள என்னுடைய அடுத்த தலைமுறையை முயற்சி செய்வேன். நீங்களும் செய்வீங்களா இல்லையா? எல்லாரும் செய்வீங்களா இல்லையா? ஒரு சாதாரண மனித கையெழுத்தையே அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அழகு பார்த்து அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் நினைக்கின்ற நாம், எம்பெருமான் மணிவாசக பெருந்தகை ஓத சிவபெருமான் மணிவாசகரோட திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று கையொப்பம் விட்டான இந்த திருவாசகம், இதையே நம் ஒவ்வொரு சைவ இல்லங்களிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஐயா உன் வீட்டில் திருவாசகம் இருக்கிறது, என் வீட்டில் திருவாசகம் இருக்கிறது, இது சிவபெருமானால் எழுதப்பட்டது, மணிவாசகரால் ஓதப்பட்டது, சிவபெருமான் எழுதி கையொப்பமிட்ட ஆட்டோகிராஃப் திருவாசகம், இது உன்னிடத்தில் இருக்கிறதா என்று சைவ இல்லங்களில் நாம் ஏன் கேட்க தவறிவிட்டோம்? இனி வரும் காலங்களில் இந்த திருவாசகத்தை எல்லா சைவ இல்லங்களிலும் உன் வீட்டில் எந்த திருமண நிகழ்ச்சியில் சந்தித்து கொண்டாலும், எப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் ஒருவரை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்தை இறைவன் கொடுக்குமாயின், சந்திக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, நான் நல்லா இருக்கிறீங்களான்னு வார்த்தையை விட்டுவிட்டு சிவபெருமான் எழுதிய திருவாசகம் உன் வீட்டில் இருக்கிறதா, சிவபெருமான் எழுதிய திருவாசகம் உன் வீட்டில் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், அதுவே இறை தொண்டு, சிவத்தொண்டு, தமிழ் தொண்டு. அந்த திருவாசகத்தை உங்கள் சைவ இல்லங்களிலே வைத்து விட்டால், நீ நல்லா இருக்கிறியான் நீ கேட்க வேண்டாம், அவன் உன்னை கேட்பான் நீ நல்லா இருக்கிறியான். ஏன்னா கொடுத்தவனும் நல்லா இருப்பான், அதை வாங்கி இல்லத்திலே வைத்தவனும் நல்லா இருப்பான். திருவாசகம் அந்த இல்லத்திலே அந்த வாழையடி வாழியாக அடுத்த தலைமுறையை அது காத்து, ஒரு திருவாசகம் ஒரு இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்தால் 27 தலைமுறைக்கு புண்ணியம் உங்களை வந்து சாரும். அந்த திருவாசகத்தை நீங்கள் சைவ இல்லங்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, இதுவே எமக்கு வாய்ப்பளித்ததற்கு இங்கே விழா குழுவினருக்கும் கண்ணமங்கலத்தில் இருந்த விஜயனையாக்கு தனிப்பட்ட முறையில் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகலர் யாவர் மற்றறிவான், பந்தனை விரலியும் நீயும் நின்னடியா, பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே,
செந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி தீருப்பேரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்து ஆண்டாய். ஆரமுதே பள்ளி ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அரகர 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 ஓம். சிவ 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 சிவாய ஓம். அரகர 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 ஓம். சிவ 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 சிவாய ஓம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அரகர நம பார்வதி பதையே. திருச்சிற்றம்பலம். நம சிவாய். சிவநேய செல்வர்களே, உடம்பு அப்படியே கட்ட மாதிரி உறைஞ்சி போய் கிடக்குது. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது சுவாமியோட பேரை சொன்னால் நம்ம பேரை சொன்னால் மயங்கி விழுவாளாம், திருவம்பாவையில் சொல்லுவாங்க. அதை போல் மயங்கி கிடக்கிறோம். அதுலேருந்து மீண்டு வரலை. ரொம்ப ஒரு அற்புதமான மணிவாசகர் வந்ததாக நாங்கள் கருதலை, சிவபெருமானே வந்ததாக நாங்கள் கருதுகிறோம். மணிவாசகர் நான் தான் மணிவாசகர் சொல்கிறேன்னாரு, ஆனால் சிவபெருமானே வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. ஏன்னா அடியார் எங்கு இருக்கிறார்களோ அங்கு சுவாமி எழுந்தருள்வார் என்பதை இங்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ரொம்ப அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது நமக்கு கண்ணமங்கலம் விஜயன் அவர்கள் தான். இந்த அத்தனை பெருமையும் கண்ணமங்கலம் விஜயனை சாரும். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற வகையில் இன்றைக்கு முன்னிலை வைக்கின்ற வகையிலே தோப்பா சுவாமிகள் எழுந்தருளி இருக்கிறார். தோடுடைய செவியன் பாடுன்னு சொன்னாராம். அங்கே அந்த அற்புதமான மகான் ஜீவ சமாதி அடைந்த அற்புதமான இடத்துலேருந்து வந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான செய்தி இது. அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்றோம். அந்த வகையில் விழாக்குழுவினர் அவர்களை சிறப்பு செய்கிறார்கள். சுவாமிகள் அவருடைய திருக்கரங்களாலே நமது இன்றைய காலை நிகழ்ச்சியை அலங்கரித்த சிவகுமார் திருவண்ணாமலையிலிருந்து எதிர்க்கூடிய பெருமானுக்கு இந்த நினைவு பரிசுகளை வழங்குமாறு இந்த விழாக்குழுவின் சார்பாக அன்போடு விண்ணப்பிக்கிறோம். நில்லுங்க ஐயா, வாங்க ஐயா, நில்லுங்க ஐயா, அவங்க ஐயா 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 ஐயா
வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.